வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யமாவோட FZS-FI வெர்ஷன் 4க்கும் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4Vக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ரெண்டு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்ட் மெடிச்சனுக்கு இந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம யமாவோட FZ நல்ல ஒரு மேஸ்குலரான டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிளாகவே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன்ன்றதுல இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் ஏகப்பட்டது அது இதுன்னு கொடுத்து இந்த வெஹிக்கிளை ஓவராலாக நல்ல ஒரு பெருன்ஸில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V பொறுத்தளவுக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், இது அதை விடையும் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்லேயே இருக்கும். இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ். அதெல்லாம் வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு அப்பியரன்ஸோட இருக்காங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த ஒரு சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு யமாவோட FZS-FI வெர்ஷன் 4ல் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் செட்டப் தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ரியலி ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்பீட்டு. பட் ஸ்பாஞ்சினஸ் கம்மி தான். பட் அதர்வைஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ஒரு சீட்டு ரியலி ஒரு சூப்பரான ஒரு சீட்டிங் செட்டப்பு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4Vல பார்த்தோம்னா வச்சுங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் டைப் கொடுக்குறாங்க. ஸ்ப்ளிட் சீட்டுன்றது பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்குது. பட் எந்த அளவுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் டவுட் தான். பட் பார்க்க ஸ்போர்ட்டியராக வேணுன்றப்ப நீங்கள் ஸ்ப்ளிட் சீட் போகலாம். அது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R கிட்ட இருக்குது. பட் நல்ல ஒரு ப்ராக்டிகலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் யமாவோட FZS-FIயோட அந்த ஒரு சிங்கிள் பீஸ் செட்டப்பும் சூஸ் பண்ணலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வாங்க நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஏன்னா லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர்லையும் LED இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக யமாவோட FZ-FI வெர்ஷன் 4ல் உங்களுக்கு அந்த ஒரு ஹைப்ரிட்ன்றது ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியண்ட்டை நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்கல. பட் நம்ம பார்க்குறது நார்மல் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தான். இதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160Rல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சிலே இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அப்படியே சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமா FZ-FIல ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் 4க்கும் பின்னாடி மோனோஷாக்கும் கொடுக்குறாங்க. ஒரு நார்மலான சஸ்பென்ஷன் செட்டப் கொஞ்சம் ஸ்டிஃபர் டியூண்டாக தான் இருக்குது. பட் உங்களுடைய டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கும் ஒரு டீசெண்டான ரோட்டில் ஓடுறதுக்கும் ஹை ஸ்பீட்லையும் ஓரளவுக்கு ஓவராலாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சஸ்பென்ஷன்ன்றது ஒரு பெட்டரான ஸ்டெபிலிட்டியும் நல்ல ஒரு ஹேண்டிலிங்லையும் கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R பொறுத்தளவுக்கு இதில் நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கிறப்ப நார்மல் டெலஸ்கோபிக் 4க்கு, பட் டாப் மாடல் வரீங்கிறப்ப அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் அதுவும் கோல்டு ஃபினிஷரில் கொடுக்குறாங்கன்றப்ப சஸ்பென்ஷன் விஷயத்தில் நம்ம யமாவோட நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R 4V ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறான்றதுல டவுட்டே கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R பார்ப்போம். ஆமாங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இனோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கிங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 16.6 bhp அண்ட் 14.6 Nm ஆஃப் டார்க்கு. இப்போயே நான் சொல்லிடுறேங்க, பவர்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயம் நம்ம ஹீரோ ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க நம்ம யமா FZ-FI கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடும் அரௌண்ட் ஒரு 115, மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 46 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. டீசெண்டான ஒரு மைலேஜ், டீசெண்டான ஒரு பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம யமாவை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 150cc இன்ஜின் தான். பட் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 160cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு வால்வ் செட்டப்பும் ஒரு 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜின் செட்டப் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு 4 வால்வ் ஏர் அண்ட் ஆயில் கூல் சிஸ்டம். ஓரளவு இன்ஜினோடைய அந்த ஒரு டைனாமிக்ஸ்லேயே நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 12.2 bhp அண்ட் 13.3 Nm ஆஃப் டார்க்கு தான் கொடுக்குறாங்கன்றப்ப பவர் விஷயத்தில் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. ரொம்பலாம் சூப்பராக இல்லை, இட்ஸ் ஓகேவான ஒரு பவர் ஃபிகர்ஸு.
டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இனிஷியல் ஆக்சலரேஷன்லேயும் சரி டாப் எண்ட்லேயும் சரி நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R தான் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பட் நம்ம யமா எஃப்இசட்டோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் என்னென்னு பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அவங்க பர் லிட்டருக்கு 60 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டட் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணினா 50 to 55 kmpl கிட்ட வரைக்கும் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மல் டே டு டே கமிட்மெண்ட்லேயே ஹைவேஸில் மேபி நீங்களும் கூட 60 kmpl எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜில் ஒரு சூப்பரான ரேஞ்சு, பர்ஃபார்மன்ஸு ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு. அது இல்லாமல் நம்ம யமஹாட்ட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இன்ஜினுடைய அந்த ஒரு ரிலேபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே சூப்பராக இருக்காங்க கம்பேரிவ் டு தி நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஓரளவு இன்ஜின் பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு டீசெண்டான பவர் இருந்தால் போதும், நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் யமாவோட FZ-Fi சைடு வரலாம். இன்ஜினுடைய ரிலேபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V சைடு வருது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆமாங்க சரிக்கே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த யமாவோட FZ-Fiல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். பட் பிரேக்கிங் பைட்லாம் சூப்பராக இருக்குது, அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4Vயோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு அதெல்லாம் உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்கன்றப்ப உங்களுக்கு பிரேக்கிங் விஷயத்துலையும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஆமாங்க சரிக்கே. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யமாவோட FZ-Fiயோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm கிட்ட கொண்டு வந்துருக்காங்க. வண்டியோட அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm கிட்ட வரைக்கும் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது ஒரு போதுமான ரேஞ்சில் இருக்குது. இட்ஸ் ஓகே. மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் ரோட்ஸில் இருக்க எல்லா வித அப்ஸ்டக்கல்ஸையும் டேக்கிள் பண்ணுதும். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு 790ன்றது ஒரு டீசெண்டான சீட் ஹைட் தான், எல்லாரையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சீட் ஹைட்டு. டோட்டல் வெயிட் 136ன்றதும் இட்ஸ் ஓகே. நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல், ஓட்டுறதுக்கு வெஹிக்கிள் ஈஸியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R பொறுத்தளவுக்கு இதோடைய டோட்டல் வெயிட் 144 kg. கம்பேரிவ் டு தி நம்ம யமஹா இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை வெயிட் தான். பட் வெஹிக்கிளுடைய ஹேண்டலிங் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டலிங் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 795 mm கிட்ட வரைக்கும் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm, ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவலான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். சரிக்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு வெஹிக்கிள் பற்றி பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம யமாவோட FZ-Fi வெர்ஷன் 4 ஆன் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் 1,61,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,62,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஆமாங்க சரிக்கே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4Vயோட ஆன் ப்ரைஸிங்கு இது பேசிக் மாடல் 1,59,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. சரிக்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸிங் விஷயத்துலையும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனும் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ப்ரைஸிங்கில் ரெண்டு பேரும் சிமிலர் தான். இன்னும் டாப் மாடல் வரீங்கிறப்போ மட்டும் நம்ம ஹீரோவில் வந்து ஒரு 10,000 கிட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஒர்த்தான ரேஞ்சில் தான் இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது எனக்கு ப்ரைஸிங்லேயும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரியக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு வெஹிக்கிளில் நம்மளுக்கு ஹீரோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பட் மைலேஜ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் செட்டப் வேணும்னா நீங்கள் யமஹா FZ சைடும் போகலாம், அதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். சரி ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.